அவரை பார்த்த உடனே என் புருஷனை விஷம் வச்சு கொள்ளுவேன்னு சொல்லும்ல, அந்த பொம்பளை தான் பேசுவார். குழந்தை என்னங்க குழந்தை, 10 மாசம் கருவுல இருந்து பிறக்கிற குழந்தை ரொம்ப முக்கியமா, என் தலைவனோட ஹேர் ஸ்டைல பார்த்தா போதுன்னு சொல்லுது பாருங்க. அந்த மாதிரி கூட்டத்தில் நின்று பேசி கைத்தட்டி வாங்கிட்டு போவார். புரியுதுங்களா? அவரை பார்த்து பயப்படுறாங்க, அவரை பார்த்து திமுக பயப்படுது, அதிமுக பயப்படுது, இதுவரை இருந்த கட்சிகள்லாம் பயப்படுது அப்படின்னா, ஒரு கட்சி மீட்டிங் நடத்த போகுதுன்னா அந்த கட்சியில எத்தனை பேர் வருவான், எத்தனை பேர் திருப்பி போவான்னு ஆலோசனை நடத்தி விவாதம் நடத்தக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கு. இங்க வந்தா ஒரு கூட்டம் நடக்குது, அது ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. ஏப்பா சாக தயாரா இருக்கீங்களா? ஒரு சொட்டு தண்ணி தர மாட்டோம், செத்து போனோம். அப்புறம் இது ஒன்றும் திமுக அதிமுக காங்கிரஸ் கூட்டம் இல்ல, விஜய்க்கான கூட்டம். மலை மேல ஏறி வருவான். என்னடா எதையெல்லாம் உங்கள் மீது விமர்சனமா வைக்கிறோமோ அதை பெருமையா சொல்றாங்க. விஜய்க்காக மலை மேல ஏறி வருவான். பெத்த பிள்ளை ஐசியூல சாக கிடக்கும், ஆனா நாங்க எங்க விஜய்க்காக வந்திருக்கோம். ஆனா பெத்த பிள்ளைய மரத்துல இருந்து கீழே வந்து ஒருத்தன் குரங்கு மாதிரி குதிச்சு செத்துருக்கான், அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. விஜய பார்த்துட்டோம்னு சொல்ற கேவலத்தை நம்ம எங்கேயும் பார்த்தது. சோ நீங்க உடனே எம்ஜிஆர் வந்துட்டாரு, எம்ஜிஆருக்கு சினிமா முகம், எம்ஜிஆருக்கும் சினிமா முகம் இருந்தது. நாடோடி மன்னன் படம்க்கே ரத்தத்தை கொடுத்து படம் பார்த்தாங்க. கேள்விப்பட்டு எம்ஜிஆர் அதை செய்யாதீங்கன்னு சொன்னார். ரத்தத்தை வித்து படம் பார்க்காத அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு விஜய் போன்றவர்கள் தனக்காக சாவதை, தனக்காக வெயிடி நிற்பதை, பெண்கள் இப்படி ரொம்ப மோசமா, புருஷனை விட உன்னை பிடிக்கும், ஏன் அப்பனை விட உன்னை பிடிக்கும், பிள்ளை சாகட்டும் நீ வாழணும்னு சொல்வதை கேட்டு ரசிக்கக்கூடிய நடிகர் இல்ல. ஒரு மறுபறிக்கை கொடுத்துருக்காரா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு. ஆனா எம்ஜிஆர் அப்படி இல்ல, பதறாரு, இப்படி பண்ணாதீங்கன்னாரு. இந்த மஞ்சள் வீரன் ஒரு படத்துல ஒருத்தர் நடிச்ச அந்த பைக்ல போவாரு, பேர் என்னது, டிடிஏ வாசன். அவர் அரசியல் வர சொல்லுங்க, இதே மாதிரி கூட்டம் கூடும், பைக்ல ஈக்கிலி வந்து இப்படி வாங்க. ஐயா இதுதான் உங்க மாற்றா? அன்னைக்கு காங்கிரஸ், இடதுசாரிகள், திராவிட இயக்கம் ஒன்றுக்கொன்று மாற்றினா ஒவ்வொருத்தரும் கொள்கையால சண்டை போட்டுக்கிட்டான். தேசியம் தப்பு, திராவிடம் இல்ல, சர்வதேசியம், பாட்டாளி வர்க்கம். இன்னைக்கு நீங்க வந்து விஜய் அஜித் சண்டை போட்ட குரூப் வச்சுக்கிட்டு மாற்றுன்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க? அதனால இதை நான் வந்து மாற்றுன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒரு கும்பல் கூடுது, கூட்டம் வருது, ஆபத்து வருதுன்னு தான் நினைக்கணுமே ஒழிய இது மாற்று அல்ல. விஜய்க்கு சேர்த்து கைத்தட்டுற, விஜய் வேறு நினைக்கிற என் தம்பி தங்கைகளுக்காண்டி தான் பேசிட்டு இருக்கேன், உங்க எதிர்காலத்துக்காண்டி தான் பேசிட்டு இருக்கேன்.